சாண்ட்ரா எந்த அளவுக்கு இறங்கி செஞ்சாங்கன்னா போட்டு பொழந்து அடிச்சிட்டாங்க. எனக்கு ஜாலியா இருந்தது. முடி இருக்கு அதுல. ஆமா முடி இருக்க சட்னி எடுத்து தான் உங்களுக்கு போட்டோம் அப்படின்னும் போதெல்லாம் சாண்ட்ரா என்ன இப்படி பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் போய் தும்முனது. ஆனா வந்து பிக் பாஸும் அது ஸ்கிரிப்டட் தான். நான் லைக் எப்படின்னா அந்த டாஸ்க் கொடுத்துருக்காங்க, சீக்ரெட் டாஸ்க்கு. ஸோ என்னை வந்து மன்னிச்சிருங்கன்னு கேட்கறது எல்லாமே பிக் பாஸ் ஒரு சூழ்ச்சமத்தில் விளையாடுறாருன்னு தெரிஞ்சுது. இல்லையா கான்செப்டா என்னன்னா பிக் பாஸ் சாரி கேட்டதுக்கான ரீசன் ஒன்று இருக்குது. இப்போ சாண்ட்ரா வந்து உட்காராததுக்கு தான் பிக் பாஸ் சாண்ட்ரா கிட்ட பேசினாங்க, அது வேற விஷயம். பட் இவங்கெல்லாம் ஒன்று பண்ணாங்கல்ல, அதுக்கு பிக் பாஸ் சாரி தான் கேட்டேன். ஏன்னா இதுங்கெல்லாம் அடக்கவே முடியல. ஆளாளுக்கு அதான் எல்லாம் சொன்னாங்கல்ல, இங்கே நான் தான் ஒவ்வொருத்தவங்களா தனிப்பட்ட இதை காமிக்கணும் விளாட்றாங்க. அதை காமிங்க, தப்பு கிடையாது, அதுக்கான ஸ்பேஸ் தான் இது. ஆனால் ஒரு டீமாக சேர்ந்து ஓகே இது ஒரு டீமாக விளையாட வேண்டிய டாஸ்க்கு. டீமாக விளாண்டாதான் உங்களுக்கு இல்லை எனக்கு ஸ்டார் கிடச்சிடணும், இவன் போய் பேசவே கூடாது. இப்போ நம்ம டீமில் ஒரு 3 பேர் இருக்காங்கன்னா யாராவது போனால் கண்டிப்பாக அதில் பெஸ்ட் டீமுங்கிற ஒரு விஷயம் வந்து நின்று இருக்கும். இதில் பெஸ்ட் டீமே சொல்ல முடியாது, ஒஸ்ட் டீம் தான். ஒஸ்ட்டில் பெஸ்ட்டுன்னு வேணால் யாரையாவது ஒருத்தவங்க சொல்லலாம்.